வணக்கம். அஜித்தோட குட் பேட் அக்லி படம் தள்ளி போகுது அப்படிங்கிறது 99% கன்ஃபார்ம் ஆச்சு. ஏற்கனவே விடாமுயற்சி படம் எல்லாமே முடிஞ்சு ஒரே ஒரு சாங்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த ஷூட்டே இன்னும் மேலும் மிதம் இருக்குது. இதற்கிடையே வந்து இப்போ அஜித் வந்து குட் பேட் அக்லி படத்தில் கமிட் ஆகி ரொம்ப வேகமாக நடித்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷெடியூல் வந்து ஸ்பெயின்லேயும் பல்கேரியாவிலும் நடந்துகிட்டு இருந்தது. 16ஆம் தேதி வரைக்கும் அந்த ஷூட்டிங் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு ஹைதராபாத் வரதா இருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கேயே கொஞ்சம் வெதர் கண்டிஷனால் இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அங்கேயே இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22 தேதிக்கு மேலே தான் கிளம்பி ஹைதராபாத் திரும்புகிறாங்க படக்குழு. ஹைதராபாத்தில் வந்ததுக்கப்புறம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் இங்கே ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி பார்த்தா வந்து அநேகமாக டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் குட் பேட் அக்லியோட ஷூட்டிங்கே போகும் அஜித்துக்கு. ஸோ இந்த கெட்டப்பை முடிச்சதுக்கப்புறம் பேக் டு வந்து ஒரு ஃபுல் ஷேவில் வந்து விடாமுயற்சிக்கு ஒரே ஒரு சாங் ஷூட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாங் வெயிட்டிங்கில் இருக்குது. அது முடிஞ்சாதான் வந்து விடாமுயற்சி படத்தோட முழு படப்பிடிப்பு முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்கும். இது வரைக்கும் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜுக்கான எடிட்டிங்கும் மற்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் இது வந்தால் தான் ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து விடாமுயற்சி படம் எப்போ வரும் தெரியாமல் இருந்தது. ஆனால் வந்து குட் பேட் அக்லி வந்து அறிவித்த முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து ஜனவரி 2025 ரிலீஸ் அப்படின்னு தான் டேட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஷூட்டிங் வந்த கொஞ்சம் ஒரு குளறுபடியினால லாஸ்ட்டாக வெளிவந்த அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 அப்படிங்கிற வந்து அந்த சென்டென்ஸை எடுத்துட்டாங்க போஸ்டர்லேருந்து. அதனால வந்து குட் பேட் அக்லி படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடித்து கொடுத்த விடாமுயற்சி படம் கிடப்பில் இருக்கிறப்ப அதற்கு அடுத்ததாக நடித்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையாகும், டைரக்டர் பிரச்சனையாகும், அப்புறம் அந்த படத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரொடியூசர் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசினது இருக்காங்க. அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி ஷூட்டிங்கும் டிலே ஆகிட்டு இருந்ததுனால அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ரிலீஸ் டேட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அது அப்படி பார்த்தா இப்போ வந்து ஜனவரி 10 பொங்கலுக்கு வெளிவரதா இருந்த குட் பேட் அக்லி படம் வந்து தள்ளி போகுது. அநேகமாக வந்து பிப்ரவரி மார்ச் ஆல்ரெடி நிறைய படங்கள் லிஸ்ட் அவுட்டாக இருக்கிறதுனால ஏப்ரல் வரைக்கும் வந்து எக்ஸாம்ஸ் வரும். அது ஒரு ரைட்டான டைமாக இருக்காது. அப்படிங்கிறதுனால ஒரேடி அஜித்தினுடைய பிறந்த நாளான மே 1ஆம் தேதி குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் அவங்களும் ஒரு நல்ல டேட்டாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விடாமுயற்சி படம் என்ன ஆகும் அப்படின்னா, விடாமுயற்சி படம் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் வந்து மகிழ் திருமேனி வந்து அந்த சாங்கே வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எப்படியே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காராம். ஆனால் அஜித் வந்து அந்த மாண்டேஜ் சாங் வந்து அந்த இடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால வெயிட் பண்ணுங்க. டிசம்பர் 2nd வீக்கு ஒட்டுமொத்த ஷூட்டிங் எனக்கு முடிஞ்சிடும். ஸோ நம்ம படத்தோட ஒரு வாரம் ஷூட்டிங்க்கு அப்புறம் நான் டப்பிங் பேச போயிடுவேன் அதுக்கு. ஸோ டப்பிங் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் அந்த படம் எல்லாமே முடிஞ்சு ரெடியாக இருக்கிறதுனால இந்த ஒரு சாங் மாத்திரம்தான் பாக்கி இருக்கும். அதை முடித்து சேர்த்துட்டா படம் ரெடி ஆகிடும். அதனால் டிசம்பர் எண்டு விடாமுயற்சி படம் ரெடி ஆகிடும். அப்படிங்கிறதுனால விடாமுயற்சி படத்தை பொங்கல் ரேஸில் இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா அமைஞ்சதுன்னா ஜனவரி 10ஆம் தேதி விடாமுயற்சி படம் பொங்கல் ரேஸில் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொங்கலுக்கு இது வரைக்கும் பெரிய படங்கள் வராதனால அஜித் படம் வந்தால் ஒரு பெரிய நல்ல ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து விடாமுயற்சி ஜனவரியும் அதனைத் தொடர்ந்து மே மாதம் குட் பேட் அக்லியும் படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ரிலையபிள் சோர்ஸாக நமக்கு கிடைச்சிது. இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அஜித் வந்து சொன்ன மாதிரி டிசம்பரோட தன்னுடைய எல்லா கமிட்மெண்ட்ஸையும் முடிச்சதுக்கப்புறம் ஜனவரி மாதம் கார் ரேஸ் கிளம்ப போகிறாரு. ஸோ கார் ரேஸ் கிளம்பிட்டாருன்னா அப் டு மே மாதம் வரைக்கும் அதோட ஒரு ஃபுல்லாக கார் பைக் ரேஸில் தான் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த போகிறாரு. அந்த 6 மாத காலம் எந்த படப்பிடிப்பும் கிடையாது. திருப்பி வந்தால் ஜூனுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்பு அறிவிப்பு இப்படி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து குட் பேட் அக்லி படம் தள்ளி போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நன்றி.